ஏங்க வாங்கிட்டோம்ங்க, ஃபைனலா வந்து வாங்கிட்டோம். நேத்து போட்ட வீடியோக்கு இன்றைக்கு வந்து உதவி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த இருக்க 2 வாளி வந்து ஒரிஜினல் சில்வர்லயே வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு இது வரும் உண்மையிலே எதிர்பார்க்கல தான். இன்றைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல தான். வாராளல் வீடியோ எடுக்கிறாள் போயிருவாள் இவனேல் சீச்சி அப்படி எதிர்பார்க்கல. ஆனா வருவாங்கன்னு தெரியும். ஆனா இன்றைக்கு வருவீங்கன்னு இன்றைக்கு வருவாங்க எதிர்பார்க்கல. அப்ப இனி நான் வார டைம்ல எனக்கு அப்பம்ல ஃப்ரீயா நீங்க வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். தந்தைங்களுக்கு செய்த உதவி செய்தாங்களுக்கும் ஃப்ரீயா தருவோம். இந்த உதவியை செஞ்ச அந்த அம்மாட கையும் பிரயாசங்களை வந்து கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யூடியூப் சேனல் மூலம் அவங்க நல்லா இருக்கணும். நம்மளுக்கு உதவி செஞ்சவ அதே நேரம் இன்னும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இந்த பிளெஸிங் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மனசால சொல்ற பிளெஸிங் அது அவ்வளவும் தலைமுறையா அவ்வளவுதான். எங்களுக்கு பணம் பண்டம் உதவி செய்ய சதுர உதவியும் உங்களுக்கு செய்யல. ஆனா எங்க மனசாலாம் உங்களுக்கு உதவி செய்யறோம். அதன்றுதான். ஆனா நீங்க நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுவும் ஒரு ஹெல்பிங் வீடியோ தான். இந்த ஹெல்பிங் வீடியோக்கு முதல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பிலேருந்து ஒரு 235 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு வந்து ஒரு 520 கிலோமீட்டர் கிட்ட போயிடுச்சு. இந்த இருக்கிற ஹட்டன் பயணம், குமரண்ணாவை வந்து போயிட்டு பார்க்க போன பயணம். இந்த குமரண்ணாவுக்கு வந்து உதவிகள் எதுவும் வந்து இதுவரைக்கு வந்து கிடைக்கல. 15 லட்சம் ரூபா காசு வந்து தேவைப்படுது குமரண்ணாவுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்குறதுக்கு. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி தெரியலை. முதல் கட்ட ஒரு முயற்சியை வந்து என்கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சிட்டு. ஆனால் இந்த இருக்கிற விஷயம் வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து சக்ஸஸ் ஆகணும். இப்போ நான் தான் செய்யணும் என்று சொல்லி நான் சொல்ல வரல. வேறு யாரும் குமரண்ணாவை போயிட்டு பார்க்க போகிறீங்க, வேறு யாரும் போயிட்டு அவரை பிரச்சனையை போய் பார்த்து அவருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கக்கூடிய எதுவும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் குமரண்ணோட நம்பரை வந்து நான் டிரெக்டாக அவங்களுக்கே தருவேன். நீங்களே போயிட்டு குமரண்ணா விசாரித்து அவரை பிரச்சனையில் பார்த்து அவருக்கு நீங்களும் வீடு வந்து கட்டி கொடுக்கலாம். நான் தான் செய்யணும், நான் தான் போய் செய்யணும்னு சொல்ல வரல. ஏதாவது ஒரு முறையில் யாராவது ஒரு ஆள் வந்து எப்படியாவது எந்த விருப்பம் வந்து அந்த அண்ணாக்கு வந்து அந்த வீடு வந்து கட்டி கொடுத்தா நான் சந்தோஷம். கட்டப்பட்டா அது எனக்கு சந்தோஷம். யாராவது ஒரு ஆள் வந்து முன் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குமார் அண்ணாட ஃபோன் நம்பரை வந்து நான் உங்களுக்கு தருவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோவில் வந்து இதுக்கு முதல் போட்டிருந்த ஒரு வீடியோ உண்டு. ஒரு அம்மாட கனவு வந்து ஒரு சிறிய கடைன்னு சொல்லி ஒரு ரோட்டோரத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அப்பா கடை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட வீடியோ தான் இதுக்கு முதல் வந்து நான் போட்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் ஒரு சின்ன ஒரு கடை உண்டு எனக்கு வந்து செஞ்சு தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கடை செய்கிறதுக்குரிய உதவி வந்து இன்னும் வரலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சின்னன்னா வந்து தளவாடங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களோட கடைக்குரிய, அதாவது அப்பம் போடுறதுக்குரிய அந்த மாவை வந்து ஊற்றக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வாளி தான் அங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அது வந்து சில்வரில் வந்து எனக்கு வந்து வாங்கித்தாங்க மகன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 வாளி சரியாக எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் 2 வாளியை வந்து வாங்கிட்டு மட்டக்களப்பில் இருக்கிற டவுனில் 2 வாளியை வந்து வாங்கிட்டு புதூருக்கு போகிறோம். புதூருக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த வாளியை 2ஐயும் சில்வர் வாளி 2ஐயும் வந்து அவட்ட கையில் கொடுத்துட்டு வரப்போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ வந்து வரப்போகுது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகாமத்தில் வந்து நாங்கள் அந்த கிணறை வந்து இறைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. அதே போல் வந்து அந்த உருகாமத்தில் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் வந்து கொடுங்கன்னு சொல்லியும் ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. வாட்டர் டேங்க் அவங்க கிராமத்து மக்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் ஒன்று செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் ஒரு 2-3 நாளில் வந்து அந்த வேலையும் வந்து செய்வேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த காசில் வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் போட்டிருந்தேன், உதவி வந்து கேட்டு ஒரு 3-4 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அவங்களுக்குரிய அந்த கிணறு வசதியும் வந்து செய்கிறதுக்குரிய வேலையும் வந்து போட்டிருந்தேன். அப்போ அது வந்து சக்ஸஸாக செய்துட்டேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டருக்கு வந்து காசு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் வந்து இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து
இந்த வீடியோவில் வந்து 2 வாளி வாங்கி கொடுங்கன்னு சொல்லியும் வெளிநாட்டிலேருந்து காசு வந்திருக்கு. அதே போல் அந்த மருமகன் அந்த தலையை வந்து அடித்து உடைச்ச அந்த பிரச்சனை ஒன்று நான் போட்டிருந்தேன். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி வந்து செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோவுக்கு வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக நான் போட்ட இந்த வீடியோ மூலமாக 300 பேரோ 400 பேரோ 500 பேர் பார்த்தாலும் அந்த வீடியோவுக்கு கடவுள் உதவி செய்கிறாங்கிற கையில் வந்து இந்த வீடியோ வந்து போய் சேர்றதுக்கும் அவங்களோட மனசில் ஒரு தயவு வந்து பெறுறதுக்கும் கடவுள் வந்து உண்மையாகவே கொண்டு வந்திருக்கார். உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன்டா 300 வியூஸ் 400 வியூஸ் போகிற ஒரு வீடியோவுக்கு வந்து ஹெல்ப்பிங் வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் அது கிடைக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு பெரிய உதவி வந்து இந்த இருக்கிற ஒரு 3 பேருக்குமே உதவி வந்து கிடைச்சிட்டு இனி வார கட்டங்கள் வந்து 1 2 3ன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் வீடியோ வந்து போட்டு கொண்டிருப்போம். உண்மையாகவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, உதவிக்காக வந்து காசு வந்து அனுப்புகிறீங்க. உங்களை எல்லாருக்கையும் வந்து நான் வந்து தேங்க்யூ சொல்கிறேன். உண்மையாகவே எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். உங்களுடைய கையும் பிரயாசங்கள் எல்லாமே வந்து ரெட்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து போயிட்டு இனி வந்து புதூருக்கு போயிட்டு அந்த 2 வாளியும் வந்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு அம்மாவோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிப்பேன். இனி அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் என்னென்ன வீடியோ போட போகிறேன்னு என்னென்ன பிளானிங் வச்சுருக்கேன், எப்படி வீடியோ செய்ய போகிறேன் என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தொடர்ச்சியாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்க. யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், சாமான் வாங்கணும்னு சொல்லி வந்து நான் அம்மாவுக்கு பார்த்தா வந்து நிறைய வந்து இருக்குது. எல்லாம் வந்து ஒரு விலைக்கு வந்து இருக்குது. இது வந்து பாருங்கள் 3000 லட்சம். இது வந்து பாருங்கள் 2380 ரூபா. அப்படி வந்து எல்லாம் வந்து ஒரு விலைக்கு இருக்குது. ஃபுல்லாகவே வந்து சில்வர் தான். ஃபுல்லாகவே சில்வர் இதில் தனிங்களை வந்து இருக்குது. அப்போ நான் வந்து அம்மாவுக்கு வந்து இந்த எங்கே கொடுத்துட்டீங்கண்ணே அங்கால நான் அம்மாவுக்கு வந்து வாங்கிட்டேன். இது தாச்சி இதெல்லாம் வந்து இருக்குடாப்பா. இது எவ்வளவு 3780 ரூபா. அது ரைட். நிறைய சாமான் வந்து இருக்குது. ஆனால் சில்வர் 2 நாள் சரியான வீட்டில் இந்த இருக்குது. இது வந்து 4130 ரூபா. அது ரைட். இப்படி நிறைய சாமான் இதில் ஒன்று காணுனாண்டாப்பா 22,750 ரூபா பாருங்க. 22,750 ரூபா இந்த இருக்கிறது. அந்த வாட்டர் டேங்க் மாதிரி. ரைட். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ சாமான்லாம் வாங்கிட்டோம். கடையில் தான் நிற்கிறோம். இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டுட்டு பில்லை வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அப்படி வந்து போகிறோம். அப்படியே போக்கில் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ரைட். ஏங்க வாங்கிட்டோம்ங்க, ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம். நேற்று போட்ட வீடியோவுக்கு இன்றைக்கு வந்து உதவி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற 2 வாளி வந்து ஒரிஜினல் சில்வர்லேயே வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதுவும் வாங்கியிருக்கோம்னே பேசி. நான் இது என்னென்னு சொல்கிறேன், ஃபிங்கர் போல் ஒன்று வாங்கியிருக்கோம். இதில் வந்து அம்மா வந்து அந்த அப்பத்துக்குரிய மாவை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்போ அதுவும் வந்து வாங்கிட்டோம். இது இவ்வளவு வந்து எவ்வளோ விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7400 தச்சம் வந்து வந்தது. 7400 தச்சம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற பேர் சொல்ல விரும்பாத ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த உதவியை வந்து செய்திருந்தாங்க. இப்போ இருக்கிற இவ்வளோ சாமானையும் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் புதூருக்கு போயிட்டு அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு அம்மாவோட முகத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக சிரித்து காய்ச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ ஒரு ஃபன்னாகவும் ஜோக்காகவும் ஜாலியாகவும் இருக்க போது கட்டாயம் லைக் பண்ணுங்க. ஹாய் ஏங்க இங்க வாங்க, இங்க பாருங்க, நாங்க சாமான் வாங்கியிருக்கோமங்க என்ற மாதிரி தான் இருக்குண்ணே. வாங்க ஓடுவோமா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதூருக்கு வந்துட்டோம். இந்த பெக்கோ ஒன்று வேலஞ்சு ஒன்று இருக்குது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட கடைக்கு தான் போகிறோம். மலர்குணம் வந்துருக்கு. நம்ம கடையில் இல்லைடாப்பா. வீட்டை நிற்பாங்க போல இருக்குது. ரைட். அவங்களோட வீட்டையே டிரெக்டாக போயிடும். அடுத்தது அம்மாவுக்கு இப்படி ஒரு கடை ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ வரும்னு சொல்லி நார்மலாக வந்து கேட்டனால 70,000 ரூபாய்க்கிட்ட வருமா. நார்மலாக ஒரு டெம்ப்ரரியாக ஒரு கடை ஒன்று செய்கிறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நார்மலாக வந்து அந்த கடை செய்கிறேன்னு சொன்னால் அப்படி வரும் என்ற பேட்டர்னையும் வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டு விட்றேன்.
அம்மாவோட கடை தான் இது. ஆனால் அம்மா காணல. எங்க அம்மா இல்லை வடை போட்டிருக்கேன். வடை போடுறாக்கள் வராங்களா? ஆ ஒரு கடையில் 2 வராங்களா? அது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படியா? ஓப்பன் ஆகிங்க. இந்த அம்மாட வீடு அங்கேயா? இவட இவ வேறு ஆளுண்ணே. இதுக்குள்ள இருக்கிற வீடு அப்பம் அப்பம். ரைட். அம்மா நிக்கிறா. அம்மா என்ன கடை இது இருக்குல்லையா? இது அந்த கடையில் 2 பேரா? சரிங்க நீ மட்டும். அப்ப இப்ப வடை போட்டு கண்ணாடிப்பட்டி என்னடா வெஞ்ச கடையை பாக்குறது நிக்கிறதால நான் சும்மா நிக்கிறானே அப்பம் போட்டு கொண்டு இருப்பாங்க. நான் 2:40 அதான் பாத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சாமான் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்கம்மா. உங்களுக்கு எடுத்துருமா, எடுத்துட்டு வந்து காய்க்கலாம், பிரச்சனை இல்லையா? ரைட். அம்மாவோட வீட்டை வந்துட்டோம். வாங்க எடுத்துட்டு இருக்கோம். காலையில் நின்றுங்களா? அது சாமான் தான். ரைட். அம்மாவுக்கு பெரிய நிறைய சாமான் கொண்டு எடுத்துட்டு வந்துட்டு சாமானோட வந்துருக்கிறீங்க. இது என்ன ஒன்றா இல்லையா? கொஞ்ச நேரம் கனெக்ட் ஆகிட்டா 2வது மை இருக்கா அமர்த்தி நிறைய சாமானோட அம்மா கொண்டு வந்திருக்கிறீங்க. சரியா? சரி. நிறைய சாமானோட அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். அம்மா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு இது வரும். உண்மையிலே எதிர்பார்க்கல தான். இன்றைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலதான். வாராளல் வீடியோ எடுக்கிறாள் போயிருவாள் இவனேல் சீச்சி அப்படி எதிர்பார்க்கல. ஆனா வருவாங்கன்னு தெரியும். ஆனா இன்றைக்கு வருவீங்கன்னு இன்றைக்கு வருவாங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. வாளி இன்னொரு பெரிய வாளி. சரி. என்ன இது உங்களோட இது ஓகேயா? ஓமோ இப்படிதான் கேட்டேன் நான். இப்படிதான் கேட்டீங்கண்ணே. ஆமா. இந்த மூடி இதுல மூடி இதுல அதுல மூடி இதுல மூடி இதுல மூடி. சரியா? இப்ப உங்களுக்கு அந்த அந்த ஸ்டார்டிங் தேவையான சாமான் வாங்கியாச்சு. சரியா? அதாவது அம்மா அம்மாட அந்த பழைய வாளியை பார்க்கணும். ஐஸ்கிரீம் கப்புகளும் அது இல்லதான் செஞ்சுட்டு வச்சிருந்தாங்க. அதான் நாங்க சொன்னேன் இதை தாங்க எங்களுக்கு. இப்ப இதுல என்ன வைப்பீங்க? அந்த பெரிய இதுல மாவு கரைப்போம். மாவு கரைப்பீங்க. அப்ப இதுல தேங்காய் பால். அப்ப இந்த இதுவும் பார்த்தேன். இது தேங்காய் அது திருவுரு அந்த வேலைக்கு செய்யலாமே இதுக்கு. அப்ப இனி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாக்கு இன்னும் வேற என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஸ் குக்கரும் சிலிண்டரும் அம்மா கிட்ட அந்த டெம்பரரியா அந்த கடையும். ரைட்டா? ஆனா கடையை விசாரிக்கிறான் நம்ம 70,000 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. அந்த இப்படி அந்த டெம்பரரியா செய்யறதுக்கு அந்த அதாவது வெல்டிங்ல செய்யறதுக்கு 70,000 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. பாவம் அதுக்கு யாரும் உதவி செஞ்சா அந்த வேலையை பார்ப்போம். நாங்க பேக் வச்சுக்கோங்க. எத்தனை மணி திறக்கிறப்ப கடை? 3:30. அப்ப இன்னைக்கு புது பாத்திரத்தோட போயிட்டு இன்னைக்கு கடை திறக்க போறாங்களா? பாப்போம். புது பாத்திரத்தோட போக நீங்க புதுசா கடை தர இன்னைக்கு தான் புது பாத்திரத்தோட போவோம். அது சரி. அப்ப இன்னைக்கு இதை கொண்டு வரலையா? எல்லாம் புதுசா செய்யலாம், புதுசா செய்வோம். இப்ப பழசா செய்வோம். சரி. எனக்கு என்னண்டாமா உங்களோட முகத்துல உங்களோட மனசுல இந்த சந்தோஷம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நானும் மெனக்கெட்டு வந்த காரணம். இந்த காசு அனுப்பி இவ்வளவு சாமானம் வாங்குங்கன்னு சொன்ன காரணமும் அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் வேணும் இல்லைங்களா? இந்த சிரிப்புக்கு தானே வேணுமே. நீங்க சிரிச்சு நீங்க அவங்கள பிளஸ் பண்ணக்குள்ள அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு டபுள் அவங்களுக்கு விளங்கும் தானே. எங்கட கஷ்டம் அப்படி எப்படி
அதே போல வந்துமா இந்த உதவியை வந்து உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பேர் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னவங்க அம்மா. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிருங்கம்மா. அவங்க செய்யறதுக்கு நன்றி. எங்களுக்கு இது அவ்வளவு உதவி செஞ்சதுக்கு நன்றி. இன்னும் மேலும் நாங்க ஏதோ அவங்களோட உதவியெல்லாம் கேட்கிற நேரம் அவங்களும் உதவி செய்யணும். அப்ப நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு நன்றி. என்ன காரணம் சொல்லுங்க. உங்களோட உற்சாகம், நீங்க உற்சாகமா வந்து வேலை செய்றீங்க, பிசினஸ் செய்றீங்க, ரைட்? நீங்க வந்து என்ன நடந்தாலும் நாங்க வந்து தொழில் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறதால நாங்க வந்து இந்த சாமான் உங்களுக்கு தந்திருக்கோம், ரைட்? நாங்க உதவி தொழில் தான் செய்வோம், இப்பயும் செய்யத்தான் போறோம். அப்ப இனி நான் வார டைம்ல எனக்கு அப்பம்ல ஃப்ரீயா? ஓமோம், நீங்க வாங்க. நாங்க சுடுற டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். தந்தைங்களுக்கு செய்த உதவி செய்தாங்களுக்கும் ஃப்ரீயா தருவோம். ஆனா கொடுத்து கொள்ளேல அவங்களுக்கு கொடுத்து கொள்ளேல. அப்பது பேச நான் பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். அதை அனுப்பிடுவோம்டா, கேளுங்க, அனுப்பிடுவோம். போகுற பழுதா போயிருமே. அதானே அப்ப நாங்க செய்ய உடனே சாப்பிட்டா ருசியா இருக்கு. சூப்பரா சுட சுட சாப்பிடுவோம். என்ன அப்பம் போடுற நீங்க? நான் சும்மா பாலப்பம் தான். பாலப்பம் நார்மலப்பம் போடுற? கேட்டா முட்டையை ஊத்தி குடுக்குறேன், அப்படி இல்லாட்டி பாலப்பம். பாலப்பம் எவ்வளவு உங்ககிட்ட? நாங்க 60 ரூபாயா குடுக்குறோம். முட்டைப்பம்? முட்டைப்பம் பண்ணா 120 ரூபா. 120 ரூபா. அப்ப அந்த நார்மல் அப்பத்துக்கு அந்த தூள் அந்த இது தரீங்களா, சம்பல்? இல்ல அந்த அப்பம் இல்ல, நாங்க பால் விடுறேன். பாலப்பம் சீனி அப்பம். ரைட். அந்த அப்பம் தான் நாங்க போடுறோம். நான் வந்து இப்ப வரக்குள்ள பார்த்தேன், கடையில வந்து வேற யாரும் இருக்கிறாங்க. தம்பிட்டு கேட்டு இணைலுக்கா வேண்டிய இப்படி வெயில் வரானே சோக்கே செஞ்ச வைக்கிறல்ல, அப்ப அங்க ஒண்ணு அந்த இணைலுக்கா வேண்டிய இடத்துல வைப்பாவு. அதனால இருக்குன்னு சும்மா ஒண்ணு வச்சு திரிக்கிற தங்கச்சி தானே. தங்கச்சி தானே. சரி, அப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே சந்தோஷம். அம்மாட முகத்துல வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து இன்னைக்கு நாங்க ஏற்படுத்திட்டோம். எந்த நாளும் வந்து சோகத்திலேயே போகாம இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள், ஒரு ஹாப்பியான நாள், ஒரு சந்தோஷமான நாள். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நாங்க சிரிக்க வச்சுட்டோம். நீங்க எல்லாரும் சிரிப்போட இருக்கு. அதே போல வந்து இப்படி வந்து என்ன சொல்ற, இப்படி நிறைய பேர் வாழ்க்கையை வந்து மாத்தலாம். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ற மூலமாக இப்படி ஒன்றுல எடுத்து மாத்தி நம்மளும் உதவி செய்ய அவங்களுக்கு மனம் மாறும். உதவி செய்தா எல்லாம் மாத்தி கொள்ளலாம். என்னண்டாமா நானும் இப்ப நீங்க உங்களை தவிர இப்ப உங்களை விடுங்களேன். இப்ப வீடியோ நான் வந்து எடுத்துனேன் தானே, வீடியோ வந்து எடுத்த உடனே வந்துமா நானும் வந்து நினைக்கல இவ்வளவு பெரிய எனக்கு இந்த உதவி கிடைக்கும். நாங்களே நினைக்கல. ஆனா புவி என்ன சொன்ன வேற என்னண்டா, கிடைக்கும் கோயிலாக்கா எதிர்பார்ப்போம், ஆனா இப்பண்டி இல்ல. நான் அவருக்கு தெரியா புவி எனக்கு நான் வந்தது சொல்லுங்க, நீங்க அவரு சொல்லுங்க, நான் ஒண்ணு தந்துட்டேன். நான் இப்ப சொல்லுவேன் இந்த இடத்துல கடை திறக்கக்குள்ள. சரி, ஓகே गाइस. அம்மா சரி, थैंक यू. இந்த உதவியை வந்து சொல்லுங்க. நன்றி நீங்க செய்ததுக்கு. இந்த உதவி பெரும்பாலும் நாங்க எதிர்பார்க்கல, பார்த்தேன். ஆனா கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன் நான் கிடைக்கும். ஆனா இப்போதே கிடைச்சது பெரிய நன்றி, எனக்கு உதவியா போயிடுது. ரைட், ஓகே. இந்த உதவியை செஞ்ச அந்த அம்மாட கையும் பிரயாசங்களை வந்து கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யூடியூப் சேனல் மூலமா அவங்க நல்லா இருக்கணும். நம்மளுக்கு உதவி செஞ்சவ அதே நேரம் இன்னும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இந்த பிளெஸிங் வந்து எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மனசால சொல்ற பிளெஸிங் அது அவ்வளவு தலைமுறையா அவ்வளவுதான். எங்களுக்கு பணம் பண்டம் உதவி செய்ய சதுர உதவியும் உங்களுக்கு செய்யல. ஆனா எங்க மனசாலாம் உங்களுக்கு உதவி செய்யறோம். அதன்றுதான். ஆனா நீங்க நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். இனி அம்மாட அந்த கடவுள்கிட்ட வேண்டுறதுல ஒரு வேண்டுதல இவங்க நாங்களும் வேண்டிக் கொள்வோம். அதான் அவங்க ஸ்ரீலங்கா வந்து நான் கூட்டிட்டு வருவேன். அப்பம் சுட்டு கொடுப்போம். சரி गाइस, ஓகே. இந்த வீடியோ ஃபன்னா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கிறேன். இந்த வீடியோ வந்து யாராவது புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்கிறதுக்கு வெயிட்டிங்ல வந்து இருக்கு. ஸோ வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். பாய்.